ரொம்பவே டேஸ்ட்டான சிறுகிழங்கு வறுவல் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜெனா சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ அளவு சிறுகிழங்கு எடுத்திருக்கேன். இதில் மண் எதுவும் இல்லாமல் நல்லா கழுவுனதுக்கப்புறமா குக்கரில் சேர்த்து கிழங்கு முங்குற அளவு தண்ணி சேர்த்து குக்கரில் ஒரு 3 விசில் கொடுத்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நாம் இதில் பாதி கிழங்கு வச்சு தான் வறுவல் செய்ய போகிறோம். வறுவல் செய்கிறதுக்கு நான் இப்போ ஒரு 1/4 கிலோ அளவு சிறுகிழங்கு எடுத்திருக்கேன். 3 விசில் வேக வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதோட தோலெல்லாம் உரிச்சிட்டு ஒரு தடவை தண்ணியில் கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சிறுகிழங்கு பாருங்கள், ரொம்ப மசிய வெந்திருக்காது. நாம் வறுவல் செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான பக்குவத்தில் வெந்திருக்கும். ஒரு கிழங்கு எடுத்து கையில் வச்சு அழுத்தி பார்த்தோன்னாலே தெரியும் நமக்கு. எல்லா கிழங்குகளையும் கட் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததுக்கப்புறமா இதில் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒருக்கா கலந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சிறுகிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கூடவே இதில் ஒரு பல் பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து வதக்கிக்கலாம். இப்போ இதில் தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்திற்கேற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன ஸ்பூனில் 3/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் செய்கிற வறுவல் அளவை பொறுத்து உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கறி மசால் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மசாலாஸ் எல்லாம் எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு 1 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் இதை வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 1 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி இன்னொரு 1 நிமிஷம் நல்லா ஓப்பனாகவே வச்சு கிண்டி விட்டுடலாம். நமக்கு மசாலா பச்சை வாசனைலாம் போய் சுவையான சிறுகிழங்கு வறுவல் ரெடி ஆயிரும். சிறுகிழங்கு மற்ற கிழங்கு மாதிரி இல்லாமல் வித்தியாசமான சுவையில் நல்லாயிருக்கும். சிறுகிழங்கு பொரியல் எந்த மசாலாஸும் ஆட் பண்ணாமல் சுவையாக எப்படி செய்யலாங்கிற வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். திருநெல்வேலி மாவட்டத்தில் நாங்கள் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது இருந்தே இந்த சிறுகிழங்கு அடிக்கடி சமையலில் யூஸ் பண்ணுவாங்க. 1 நிமிஷம் திரும்ப நல்லா வதக்குனதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ரொம்பவே சுவையான சிறுகிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஹெல்த்தியான டேஸ்டியான சிறுகிழங்கை கண்டிப்பாக எல்லோரும் இந்த மாதிரி வறுவல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.